இன்றைக்கு நான் ஷாப்பிங் மாலுக்கு போயிருந்தேன். போயிட்டு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது, அதில ஒரு சின்ன பழக்கடை இருந்தது. அந்த பழக்கடையில ஒரு ஐயாவுக்கும், ஒரு சின்ன பொடியனுக்கும் வந்து கொஞ்சம் வாக்குவாதமா இருந்தது. அவனுக்கு ஒரு 13, 14 வயசு இருக்கும். அந்த ஐயாட தான் அந்த பழக்கடை. அவர எனக்கு தெரியும். கனகாலமா அவர எனக்கு தெரியும். அப்ப அதில சண்டை நடக்குது. அப்ப நான் அதால போகும்போது அந்த பொடியன் என்ட்ட சொல்றான், இந்த ஐயா வந்து என்னைய ஃபோட்டோ எடுக்கிறான்னு சொல்லி. நான் அத வந்து பொருட்படுத்தல. அப்ப தாண்டி வந்துட்டேன். ஒரு ஒரு 5, 6 ஸ்டெப் வந்து தாண்டி வந்துட்டேன். வந்த பிறகு திருப்பி கொஞ்சம் சத்தம் அதிகமா இருந்தது. அப்ப நான் நின்டு கேட்டேன். என்னடா நடக்குதுன்னு சொல்லி பார்த்தால், அந்த ஐயாவுக்கு பெருசா இங்கிலீஷ் தெரியாது. அந்த பொடியனுக்கு அந்த ஐயா சொல்றது விளங்குதில்ல. அப்ப அவன் சொல்றான், "நீங்க என்னைய ஃபோட்டோ எடுத்ததால நான் வந்து போலீஸுக்கு போப்போறேன்" அப்படி சொல்லி சொல்றான். அந்த ஐயா சொல்றான், "நீ போ. என்னட்ட ஆதாரம் இருக்கு. நீ போ. நானும் கொண்டு காட்டுறேன்னு" சொல்லி. என்னடா ஆதாரம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, அதுல நின்டு கேட்டா தான், அந்த பொடியன் வந்து அந்த கடையில வந்து ஒரு தாவாரம் இருக்கு. அந்த தாவாரத்துக்கு கீழ ஒரு 4, 5 மேசை மாரி அடிச்சு, ஊர்ல இருக்கிற மாரி தான். மேசை மாரி அடிச்சு, அதில வந்து பழங்கள், மரக்கறிலாம் வச்சிருக்காங்க. அதுக்குள்ளால வந்து ஒரு சின்ன ஓடை மாரி இருக்கு. அதுக்குள்ள வந்து இவர் வந்து இந்த ஸ்கூட்டர வந்து ஓட்டியிருக்காரு. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்கு தானே, அத வந்து அதுக்குள்ளால ஓடி திரிஞ்சிருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே, இதுக்குள்ளால ஓடாதன்னு சொல்லி. ஏன்னு சொன்னா, அதில சின்ன பிள்ளைகள் வந்து போறது அடிக்கடி பட்டுரும்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. அப்ப நான் வந்து அந்த ஐயாட்ட சொன்னேன், "சரி சின்ன பையன் தானே விடுங்க" அப்படின்னு சொல்ல, "இல்ல இவன்ட்ட 4, 5 தடவ சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லி. அப்ப அவனுக்கு அது சொல்றது விளங்குதில்ல. இவரு சொல்றது விளங்குதில்ல. இவரு நினைச்சது சின்ன பையன் நினைச்சது, இவன் வந்து ஸ்கூட்டர களவெடுத்துட்டு வந்துட்டான்னு சொல்லி. அவன் சொல்றான், "இது என்ற ஃப்ரெண்ட்ற ஸ்கூட்டர்ன்னு" சொல்லி. அப்ப நான் அவன்ட்ட சொன்னேன், "கொஞ்சம் சத்தம் போடாதன்னு" சொல்லி அந்த ஐயாட்ட சொன்னேன். "சரி ஓகே பிரச்சனை இல்ல. விடுங்க பாவம் தானே" அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அவர் சத்தம் போடுறத நிப்பாட்டும். ஆனா இவன் வந்து சத்தம் போடுறத நிப்பாட்டல. இவன் வந்து சொல்றான், "நான் வந்து போலீஸுக்கு போப்போறேன். நீங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம்ன்னு" சொல்லி. நான் அவன்ட்ட சொன்னேன், "இங்க பார், அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், இந்த இதுக்குள்ளால நீ போய் வந்தீன்னா, சின்ன புள்ளைகள் வந்து போனா அடிபடும். அதனால தான் அவர் வந்து உன்னிட்ட சொல்லியிருக்காரு 2, 3 தடவ" அப்படின்னு சொல்லி. அப்ப அவன் வடிவா கொஞ்ச நேரம் இருந்து கேட்டுட்டு, அவர்ட்ட போய் "சரி மன்னிச்சு கொள்ளுங்க" அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்ப அவரும் சரி ஓகேன்னு சொல்லி போட்டு சிரிச்சு போட்டு அவங்க போயிட்டாங்க 2 பேரும். என்னன்னு சொல்லி சொன்னால், நிறைய விஷயங்கள வந்து அன்பால சொல்லி திருத்தலாம். அன்பால சொன்னா அது வந்து நடக்கும். அதுக்கு ஒரு உதாரணமான ஒரு கதை தான் இன்றைக்கு காலையில வெள்ளனியே நான் என்ற கண்ணால கண்டது. அது நானே செய்தது. இப்ப அன்பால சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். பல விஷயங்கள் வந்து அன்பால சொல்லும்போது நடக்கும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இந்த கதை. அதுக்காக ட்ரம்ப வந்து அன்பால திருத்தலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரியாது. அவர வம்பால தான் திருத்தலாம். சரியா? சரி. கதைய கேட்டீங்களா? பிடிச்சிருந்ததா? லைக்க போட்டுட்டு, ஷேர பண்ணிட்டு போகணும். இல்லன்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும்? ஆ நன்றி. வணக்கம்.